கைஸ் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ஒரு உண்மையான பைக்கர்னா அவங்களுக்கு கிளைமேட்டு, மழை, வெயில், சேறு, சகதி, குழி, பள்ளம் இது எதுவுமே இல்லை அப்படின்பாங்க. கரெக்டு. ஆனால் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதெல்லாம். ஒரு ஏஜை க்ராஸ் பண்ணிட்டா எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்கிற வண்டி பொறுத்தும் இருக்குது. இப்போ என்னோட வண்டிங்கிறது பயங்கரமான முட்டாள்தனம் தான். இந்த மாதிரி மழை, இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பரியான சுச்சுவேஷனில் நான் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் எடுத்துகிட்டு போகிறது அது என்னோட ஏஜுக்கு என் ரிஃப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பயங்கரமான முட்டாள் தான். இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஐயோ, தெரியாமல் இந்த செடியை நான் ஒரு இதில் உடச்சிட்டேங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே எங்கிட்ட ஒரு அட்வென்ச்சர் பைக், 25 லட்சம் ரூபா அட்வென்ச்சர் பைக் இருந்தாலும் மழை, சகதி, வெயில் கொண்டு போகிறதுக்கு துடைக்கணும், பிடிக்கணும், மெயின்டைன் பண்ணணும் யோசிப்பேன். சரி, 10 லட்சம் ரூபா அப்போது அதை யோசிப்பேன். சரி, ஒரு 5 லட்சம் ரூபா அப்போவும் யோசிப்பேன். ஆனால் 2 லட்சம் ரூபாக்குங்க டிவிஎஸ் அந்த 300 விட்டதுலேருந்து ஆர்டிஎக்ஸு இப்போ எங்கிட்ட அது இருந்திருந்தா இந்த மழை கிளையெல்லாம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். பெரிய பட்ஜெட் கிடையாதுல்ல, அமௌண்ட்டு கம்மியாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். சும்மா வண்டி எடுத்து மழையில பட்டை கிளப்பி போயிருக்கலாங்க. உண்மையாலுமே டிவிஎஸ் ஒரு தீபாவளிக்கு கொடுத்த ஒரே பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க அது ஃபார் இந்தியன் பைக்கர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இல்லை, எனக்கு கூட. இப்போ அந்த வண்டி எனக்கு பார்க்குறதுக்கு ஆஃப்ரிக்கா ட்ரெயின் மாதிரி இருக்குது. அந்த வண்டியை வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அப்படி இப்படின்னு பண்ணணுன்னு வேறு லெவலில் இருக்குங்க. ஓ மை காட், டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300. பைக்கருக்கு பைக்கர், பைக்கரின் பைக்கர். எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணும்? 30 லட்ச ரூபா செலவு பண்ணி கிடைக்கிற அதே குவாலிட்டிஸ் இந்த 300 சிசியில் கொடுத்து வச்சிருக்கீங்களேப்பா. இப்போ அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணலாம் என்ன மண்டையை போட்டு அவன் செவுத்துல கை வச்சு தான் அடிச்சுட்டு இருக்கிறேன்.